காலங்களாக நம் மண்ணில் விளைந்து கிடக்கும் மூலிகைகளின் பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றியும் அவற்றை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கோஷ்டம் அல்லது கொட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. சசூரியா லெப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட தாவரவியல் பெயர். இந்த கொட்டத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மூல நோய்க்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே இன்றைக்கு மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மூல நோய்க்கு சர்ஜிக்கல் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வாக இருக்குது. பட் அந்த காலத்திலலாம் அறுவை சிகிச்சை கிடையாது. ஆனால் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா மூல நோய்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நோயாக தான் இருக்குது. அப்போ எப்படி அந்த காலத்திலலாம் அறுவை சிகிச்சை இல்லாமையிலேயே மூல நோயை குணப்படுத்தினார்கள், மூல நோயுடைய பக்க விளைவுகள் இல்லாமல் இருந்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இந்த கொட்டம் அல்லது கோஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. மூல நோயின்னு நம்ம சொல்லும்போது 2 வகையான மூல நோய்களை பொதுவாக பார்க்க முடிகிறது. உள் மூலம் அல்லது வெளி மூலம் சொல்லக்கூடிய ஒன்று. உள் மூலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மோஷன் போகும்போது சில நேரங்களில் வெளியில் வரலாம். ஆனால் மோஷன்லாம் போய் முடித்த பிறகு தானாகவே உள்ளே போயிடும். வெளியில் எந்த மாசுமே இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. வெளி மூலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மூலத்துடைய ஒரு முளை எப்பொழுதுமே வெளியிலேயே தொங்கி கொண்டு இருக்கும். மோஷன் போகும்போது வரக்கூடிய பாதையை அடைக்கும், அடிக்கடி மோஷன் போகணுங்கிற மாதிரி ஒரு சூழலை உண்டாக்கும், சில நேரங்களில் அரிப்பெடுக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறத நம்ம பார்க்க முடியும். இந்த மூல நோய்கள் 2 வகை, அதாவது உள்மூலம் வெளி மூலம். அகெயின் இந்த மூல நோய் 2 வகை. ஒன்று ரத்த மூலம், இன்னொன்று சீழ் மூலம் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் மோஷன் போகும்போது வெறும் ரத்தமாக போகிறத பார்க்க முடியும். சீழ் மூலம் அப்படின்னு சொல்லும்போது மோஷனோடு சேர்ந்து கொழுப்பு பச்சை நிறமான ஒரு திரவம் கடுமையான துர்நாற்றத்தோடு வெளியில் வர்றதை பார்க்க முடியும். ஸோ இந்த எந்த வகையான மூல நோயாக இருந்தாலும் அந்த மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்து இந்த கோஷ்டம் அல்லது கொட்டம் சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இந்த கோஷ்டம் அல்லது கொட்டத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு வித்தியாசமான வாசனை இருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதை எடுத்து வீட்டோட மூலையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வச்சிட்டோம்னா வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு வித்தியாசமான ஒரு வாழைப்பழம் அழுகி இருந்தால் எந்த மாதிரி ஒரு வாசனை வருமோ அது போல் ஒரு வாசனையை உண்டாக்குறதை நம்ம பார்க்க முடியும். இந்த கோஷ்டத்தை என்ன பண்ணுவோன்னா நல்லா தூள் பண்ணிவிட்டு பொடி செஞ்சு ஒரே ஒரு தேக்கரண்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது எவ்வளவு நாள்பட்ட மூல நோயாக இருந்தாலும் அந்த எரிச்சல், அந்த வலி, மலம் கழிக்கும்போது ஏற்படுகின்ற அந்த இறுகுவான தன்மை இதெல்லாம் படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு மூல நோய் இருக்குது. ப்ரெக்னன்சிக்கு பிறகு அல்லது கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு பிறகு அல்லது சிசேரியன் சர்ஜரிக்கு பிறகு நிறைய பேர் உடலுடைய எடை கடுமையாக அதிகரித்து இருப்பதால் நிறைய பெண்கள் இன்றைக்கு அதிகமான கீரைகள், காய்கறிகள், தண்ணீர் குடிக்காத ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட் சரியில்லாமல் மலச்சிக்கல் ஏற்படுற பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் பெண்களுக்கு இன்றைக்கு இந்த மூல நோய் ஏற்படுகிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் யாருமே மருத்துவமனைக்கு போய் ஒரு மகளிர் மருத்துவரை கூட இந்த மூல நோய்க்காக கன்சல்ட் பண்ண விரும்புறதில்ல. அது உடம்புடைய ரொம்ப ப்ரைவேட் பார்ட்டாக இருக்கிறதுனால அது யாருக்கும் காட்டி இது என்ன பிரச்சனைன்னு கூட தெரிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ பெண்கள் விரும்புறதில்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்டர்னல் பைல்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எக்ஸ்டர்னல் பைல்ஸ் ஆகி ப்ளீடிங் பைல்ஸ் ஆகி சீழ் மூலம் சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய பைல்ஸாக மாறிடுது. அதனால தான் இன்றைக்கு மூல நோய்க்காக நடக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகளில் 175% பெண்களுக்கு நடக்கக்கூடிய அறுவை சிகிச்சையாக இருக்குது. ஸோ இதை தவிர்ப்பதற்கு ரொம்ப சுலபமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொட்டத்துடைய சூர்ணத்தை எடுத்து நன்றாக தண்ணீரில் கலந்து அல்லது மோரில் கலந்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அதை எடுத்துக்கிட்டாலே இந்த மூல நோய் மற்றும் மூல நோயினால் ஏற்படுகின்ற மலச்சிக்கல், உதிரப்போக்கு இதெல்லாம் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் இரண்டாவது ஒரு பிரச்சனை இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காலையில் எழுந்த உடனே மோஷன் போகக்கூடிய ஒரு ஹேபிட்டே கிடையாது. இன்றைக்கு குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் காஃபி குடித்த உடனே தான் மோஷன் போவாங்க. சிலர்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெவியாக சாப்பிட்டா தான் மோஷன் போவாங்க.
நிறைய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்ட பிறகு தான் மோஷனே போவாங்க. சில குழந்தைகள் அந்த ஸ்கூல் போயிட்டு வர ஹேபிட்லாம் முடித்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஆனால் தான் மோஷன் போவாங்க. இந்த மாதிரி உடலிலிருந்து தேங்குகின்ற கழிவை உடல் வெளிப்படுத்தாமல் உடலுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்படும் போது பசியின்மை, அஜீரணம், வாயு தொந்தரவு, அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த அழுத்தம் அதிகமாவது, தலைவலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு மலச்சிக்கல் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த மலச்சிக்கலை ஹேபிச்சுவலான மருந்து இல்லாமல், அதாவது சாப்பிட்டா தான் மோஷன் போகுன்ற ஒரு ஹேபிட் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கொட்டத்திற்கு உண்டு. கொட்டத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் குழந்தைகளுக்கு ஒரே ஒரு சிட்டிகை, இந்த மாதிரி 2 விரல் சேர்த்து ஒரு சிட்டிகை மட்டும் எடுத்து கொஞ்சோண்டு தேன் அல்லது ஒரு பாலில் கலந்து அந்த குழந்தைக்கு டெய்லி இரவு படுக்கும்போது கொடுத்துட்டோன்னா காலையில் எழுந்த உடனே 6 மணிக்கு எழுந்தாங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் ரொம்ப அழகாக ஃப்ரீயாக மோஷன் போயிடுவாங்க. அப்போ அவங்களோட உணவு உண்ணக்கூடிய திறன் அதிகரிக்கும், அவர்களுடைய ஆரோக்கியம் அதிகரிக்கும், உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முறைப்படி உடலில் போய் சேர்றதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், குறிப்பாக இளம் பெண்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அவங்க உடம்புல நிறைய ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் கிடையாது. உணவில் கீரைகள் கிடையாது, காய்கறிகள் கிடையாது. காய்கறிகள் கீரைகள் கொடுத்தால் கூட சாப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய குழந்தைகளுக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அவர்களுக்கும் மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறு. ஒரு காலத்தில் ப்ரெக்னன்சிக்கு பிறகு 40 வயசுக்கு மேலே ஏற்பட்டு கொண்டிருந்த மூல நோய் இன்றைக்கு பார்த்திங்கன்னா 20 வயது, 22 வயது, 18 வயது, 15 வயது இளம் பெண்களுக்கு கூட ஏற்படுறதை பார்க்குறோம். காரணம், உணவில் நம்ம வைத்திருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கம். ஸோ எந்த வகையான பழக்கத்தினால மூல நோய் ஏற்பட்டாலும் சரி, ப்ரெக்னன்சினால் ஏற்படுது, இல்லை மருந்துகள் ஏதோ சாப்பிட்டதுனால ஏற்படுகிறது, இல்லை உணவில் சரியான ஊட்டச்சத்து இல்லாத குறைபாடினால் ஏற்படுகிறது, எப்படி இருந்தாலும் இந்த கொட்டத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி இரவு படுக்கும்போது வெந்நீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிடணும். இதை ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாலே மூல நோய் முற்றிலுமாக குணமாகிறத பார்க்கலாம். ஆயுர்வேத மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய மருத்துவமனைகளில் இந்த மூல நோய்க்காக கொடுக்கக்கூடிய மருந்து மோர்லேருந்து தயார் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இந்த கொட்டத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் 2 தேக்கரண்டி 10 கிராம் போட்டு அந்த பாலை நல்லா கொதிக்க வச்சிடுறாங்க. அதன் பிறகு அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்து அதை ஒரு மருந்தூட்டப்பட்ட தயிராக அடுத்த நாள் காலையில் மாறிடும். அப்புறம் ஒரு மத்து வச்சு அதை நல்லா கடைஞ்சி அதில் இருக்கக்கூடிய வெண்ணெயை எடுத்துட்டு அதில் இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி அந்த மோர், கொட்டத்தை வைத்து காய வைத்து எடுக்கப்பட்ட அந்த மோர், அதை தினசரி 1/2 லிட்டர் அளவுக்கு கொட்டம் மூலம் இருக்கக்கூடியவர்களுக்கு மருந்துக்காக கொடுக்குறாங்க. இந்த கொட்டத்தை வைத்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த வெண்ணெயை அப்படியே நெய்யாக மாற்றி அந்த நெய்யை டெய்லி ஒரு தேக்கரண்டி உணவோடு சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொட்டத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த மோர் மற்றும் கொட்டத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த நெய், இது ரெண்டத்தையும் சாப்பிடும்போது ரொம்ப வேகமாக அந்த மூல நோய் வேகமாக குணமாகிறத பார்க்கலாம். மூல நோய் வருவதற்கான வாய்ப்பு இருப்பவர்கள், குறிப்பாக எனக்கு அம்மாவுக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, அண்ணாக்கு இருக்குது, அக்காவுக்கு இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இதை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தாலே வேகமாக குணமாகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த மூல நோயை குணப்படுத்துவதற்கு, பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை குணப்படுத்துவதற்கு கொட்டம் அல்லது கோஷ்டம் அல்லது சசூரியா லப்பான்னு சொல்லக்கூடிய மருந்து ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த ஒரு மருத்துவ ஆலோசனையோடு ஒரு மருந்தாகவோ அல்லது உணவாகவோ தொடர்ந்து இந்த கொட்டத்தை நாம் உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம்மை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து ஒதுங்குவதை விட அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்படுவது என்பது அந்த நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் எப்படி காப்பாற்றப்படுவது என்பதிலிருந்து தான் தொடங்குகிறது. அப்படி இருக்கிற போது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு அளவுகோலாக நாம் பத்திரிகை சுதந்திரத்தை வைத்தால் அதில் தவறு ஒன்றுமில்லை. ஏனென்றால் எங்கே பத்திரிகை ஜனநாயகம் என்பது அல்லது ஊடக சுதந்திரம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறதோ அங்குதான் மக்களாட்சியினுடைய ஒரு விருப்பங்கள் எதிரொலிக்கப்படுகின்றன. மக்களினுடைய ஜனநாயகம் என்பது அங்கு உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நாம் இன்றைக்கு எத்தனையாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. இந்தியாவில் மிகப்பெரிய அளவிற்கு ஊடக செயல்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமாக ஏராளமான பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள்
இப்பொழுது பெருமளவிற்கு பறந்து விரிந்து கிடக்கின்றன. ஒரு காலத்தில் வானொலி என்று சொன்னால் அரசு வானொலி மட்டும்தான் இருக்கும். தொலைக்காட்சி என்றால் அரசு தொலைக்காட்சி, தூர்தர்ஷன் போன்ற தொலைக்காட்சிகள் தான் இருக்கும். அதே போல் பத்திரிகைகள் என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பத்திரிகைகள் தான் இருந்தன. இப்பொழுது ஒவ்வொரு மொழியிலுமே கூட மிகப்பெரிய அளவிற்கான பத்திரிகைகள் வெளிவருகின்றன. வார இதழ்கள், மாத இதழ்கள், வாரம் 2 முறை இதழ்கள், 3 இதழ்கள், செய்தித்தாள்கள், இப்படியெல்லாம் எத்தனையோ விதமான பத்திரிகைகள் வட்டார மொழிகளிலும் அதே போல் ஆங்கிலத்திலும் கூட பெருமளவிற்கு வெளிவருகின்றன. பத்திரிகைகள் படிக்கக்கூடியவர்களுடைய பழக்கம் என்பது பெருமளவிற்கு அதிகரித்திருக்கிறது. பத்திரிகைகளுடைய விற்பனை என்பது கடந்த 10 ஆண்டுகளில் அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு புள்ளி விவரம் கூட இங்கே சமீபத்தில் வெளிவந்தது. அதாவது பத்திரிகைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, பத்திரிகை படிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஆனால் பத்திரிகை சுதந்திரம் வளர்ந்திருக்கிறதா, ஊடக சுதந்திரம் வளர்ந்திருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டில் எத்தகைய ஒரு ஜனநாயகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கிற போது எல்லையற்ற நிருபர்களுடைய அமைப்பு என்கிற ஒரு சர்வதேச அமைப்பு சமீபத்தில் உலக அளவில் பத்திரிகை சுதந்திரம் ஒவ்வொரு நாட்டிலும் எப்படி இருக்கிறது என்று ஒரு தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அந்த பட்டியல் என்பது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை என்பது எப்படி ஊடகங்கள் பிரதிபலிக்கின்றன, சுதந்திரமாக செயல்படுவதற்கான ஒரு சூழல் எப்படி இருக்கிறது, பத்திரிகைகள் தங்களுக்குள் எப்படியான ஒழுங்குகளை கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்கின்றன, இப்படி பல்வேறு விதமான ஒரு தரவுகளின் அடிப்படையில் இந்த தரவரிசை பட்டியல் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்தியாவினுடைய இடம் என்பது முதலிடம் பத்திரிகை சுதந்திரத்தில் நார்வேக்கு இருக்கிறது. நார்வே தான் உலகிலேயே பத்திரிகை சுதந்திரத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய நாடாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய இடம் எத்தனையாவது இடம் தெரியுமா? 136வது இடம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் என்பது 136வது இடத்தில் தான் இருக்கிறது என்பது வேதனையிலும் வேதனையான ஒரு விஷயம். அப்படி என்று சொன்னால் இந்த பத்திரிகை சுதந்திரத்தை கட்டுப்படுத்துபவர்கள் யார், இது யாரால் கட்டுப்படுத்தப்படுகிறது, என்ன விதமான நெருக்கடிகள் பத்திரிகையாளர்களுக்கு ஊடகங்களுக்கு இருக்கின்றன என்பதை நாம் கவலையுடன் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த ஊடக சுதந்திரம் என்பது இன்றைக்கு பெருமளவிற்கு நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பதற்கு பல்வேறு விதமான ஒரு காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக கார்ப்பரேட் மயமாகிவிட்ட ஊடகச் சூழல். மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களால் ஊடகங்கள் இன்றைக்கு நடத்தப்படுகின்றன. அப்படி இருக்கிற போது அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளின் மீது அரசுகள் செலுத்தக்கூடிய கட்டுப்பாடுகள் என்பது இன்றைக்கு மிக கடுமையானதாக இருக்கிறது. அரசிற்கும் அந்த நிறுவனங்களுக்கும் இடையிலான கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது விதிமுறை மீறல்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பரஸ்பரம் அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய அனுசரணைகளின் காரணமாக பல சமயங்களில் ஏதாவது ஒரு தரப்பாக செய்திகளை வெளியிடுவது என்பது பெரும்பாலான ஊடகங்களினுடைய போக்காக இருக்கிறது. இன்னொன்று, அரசு என்பது பத்திரிகைகளை மறைமுகமாக கட்டுப்படுத்துவது, அதற்காக பல்வேறு மிரட்டல்களை விடுப்பதும் கூட இந்தியாவில் பரவலாகி இருக்கிறது. இன்னொன்று, சுதந்திரமான பத்திரிகையாளர்கள் இந்தியா முழுக்க அச்சுறுத்தப்படுகிறார்கள். உலகில் நிறைய நாடுகளில் ஏராளமான பத்திரிகையாளர்கள் கடந்த சில ஆண்டுகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவிலும் கூட அப்படி பல பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பத்திரிகையாளர் உயிரோடு வைத்து ஒரு எரிக்கப்பட்ட சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. அதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படி உயிரோடு எரிக்கப்படுகிற சம்பவங்களாம் கூட நடந்திருக்கின்றன. உண்மைகளை பேச முயன்ற பல பத்திரிகையாளர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அச்சுறுத்தக்கூடிய சூழல் ஒருபுறம். அதாவது ஊடக நிறுவனங்கள் என்பது அது அரசாலோ அல்லது வேறு பல சக்திகளாலோ அவை அச்சுறுத்தப்படுகின்றன. இப்போ ஊடகங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய தனிப்பட்ட பத்திரிகையாளர்கள் அவர்கள் பல்வேறு சக்திகளால் மிரட்டப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள், உண்மைகளை மூடி மறைக்கும்படி நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நாம் பத்திரிகை சுதந்திரத்தை எப்படி பாதுகாப்பது, 136வது இடத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு கௌரவம் சேர்க்கக்கூடிய ஒன்று அல்ல. இன்னொன்று, பல்வேறு சாதி மத குழுக்களும் கூட பத்திரிகை சுதந்திரத்தை பெருமளவிற்கு கட்டுப்படுத்துகின்றன, மாற்று அபிப்பிராயங்கள் வெளிவராமல் பார்த்து கொள்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை சுதந்திரம் என்பது மிக மிக மோசமான ஒரு இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அநேகமாக இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலம் இருக்கும் என்றால் அது தமிழகமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவிற்கு அதிமுக ஆட்சியினால் ஏராளமான அவதூறு வழக்குகள் பத்திரிகையாளர்கள் மீது போடப்பட்டு அவர்கள் மிரட்டப்பட்டார்கள். ஊடகங்களையே சந்திக்காமல் 5 ஆண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சி செலுத்தினார். அதற்கு பின்னும் கூட அவருடைய அமைச்சர்களும் கூட தங்களுடைய அரசியல் கோபதாபங்களை தீர்த்து கொள்வதற்காக அவர்கள் ஊடகங்களை சந்திக்கிறார்களே ஒழிய அவர்கள் மக்கள் சார்ந்த எந்த பிரச்சனைகளும் சந்திப்பது கிடையாது.
இன்னும் சொல்லப்போனால் ஊடகங்களும் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து அரசை விமர்சிப்பதற்கு பதில் வெறுமனே அரசியல் சச்சரவுகளை மட்டுமே முதன்மைப்படுத்துகின்றன. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வெளியிடக்கூடிய ஒரு அறிக்கையையோ ஒரு சட்டமன்றத்தில் நிறுத்தக்கூடிய ஒரு சிறந்த பேச்சையோ கூட அவை பதிவு செய்ய மறுப்பதிலிருந்து முழுக்க ஆளும் கட்சியினுடைய அடிமையாக பல ஊடகங்கள் செயல்படுகின்றன என்பதையும் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டால்தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். அதற்கு பத்திரிகைகளுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, வாசகர்களுக்கும் இருக்கிறது, அரசுக்கும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல துறைகளில் பல சாதனைகளை படைத்த சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மணிமாறன். ஒரு மகப்பேறு மருத்துவரா, குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் பொதுவாக பெண்கள் அப்படின்னு வரும்போது இந்த பிரச்சனைகள் எந்த காலகட்டத்திலேருந்து ஆரம்பமாகுது? திருமணமான புதிதில் ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம்? இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள்னால அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். இப்போ மகப்பேறு நம்ம சொல்கிறோம், இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பேறு காலம் அப்படின்றோம், டெலிவரி டைம், அந்த 9 மாதம், அதுக்கப்புறம் நல்ல முறையில் சுகப்பிரசவம் மாறுது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சிசேரியன் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி சில வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சோம்னா இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்குன்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். குழந்தையின்மை அப்படின்னு வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் இப்போது அதிகப்படியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது பார்க்குறோம். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது எந்த ஒரு கட்டத்தில் இருந்தாலும் ஒரு குழந்தை அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவம் வந்து சாத்தியப்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு நிலைமையை வந்து ஒரு முற்றிலும் நம்மளால முடிக்க முடியலன்னா 99 விழுக்காடு நம்மளுக்கு இதற்கான ஒரு சாத்தியங்களை இந்த நவீன மருத்துவம் சரி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பேசணும் அப்படின்னும் போது முதல்ல இந்த பிரச்சனை அப்படின்னும் போது எங்கிருந்து ஆரம்பமாகுது? ஒரு பெண் அப்படிங்கிற முறையில் ஒரு பெண்கள் திருமணமானதுக்கு அப்புறமா ஒரு குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அந்த நேரத்தில் வர்றதுக்கான விஷயம் இல்லை. அதுக்கு முன்னாடியே சில ப்ராசஸ் நடந்திருக்கு, அது சரியான முறையில் நம்ம கவனிக்காததுனாலையும் இந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னும். ஸோ இந்த வயது, இந்த பிபர்ட்டி, வயதுக்கு வந்த காலம் தொட்டு பெண்களுக்கு வந்து தொடர்கிற பிரச்சனை மெனுபாஸ் வரைக்கும் போகிறத நம்ம பார்க்குறோம். ஹார்மோன்ஸ்லேருந்து நம்ம சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களை மையமாக அடித்து அந்த ஆரம்ப காலத்து பிரச்சனையிலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் மேடம். ஒரு பெண் பூப்படைந்த அந்த காலத்தில் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் நிகழுது? அதனால வர்ற பிரச்சனைகள் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்? பெண்கள் பொதுவாக 13-14 வயசில் தி அட்டெண்ட் their puberty. அந்த காலம் முதலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து முதல்ல இருந்தே ஆரம்பித்தாதான் அது வந்து அந்த கல்யாண வயசு அது வரைச்ச அவங்க வந்து they become fit individuals to handle a pregnancy, to cope up with married life. இந்த மாற்றம் வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அவங்க முதல்ல இருந்தே தயாராக இருக்கணும் அதற்காக. அண்ட் தேவையில்லாத பயத்தை ஊட்டி வளர்க்கக்கூடாது. பீரியட்ஸ்ன்றது எவ்ரி மாதம் வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி தான். எப்படி கண்ணுலேருந்து கண்ணீர் வருதோ, வாயில் எச்ச ஊறுதோ, அது மாதிரி சிரிக்கிறது, அழுவுறது மாதிரி ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஃபினாமினன் தான். அதுக்கு அன்டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பீரியட்ஸ் அப்போ வயிற்று வலி வர்றது நார்மல் தான். ஸோ நார்மல் என்ன, வெள்ளைப்படுதலும் நார்மல் தான். அது நார்மல் என்ன என்பதை வந்து நம்ம தாய்களாக அவங்க குழந்தைகளுக்கு புரிய வச்சிடணும். அண்ட் தேவையில்லாத பயத்தை முதல்ல இருந்தே நம்ம திணிக்கக்கூடாது. இதில் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்றது பூப்படைந்த ஒரு முதல் 2 வருடங்கள், ஒரு வருடம் முதல் 2 வருடம் வரை அது நார்மல் தான். நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதாவது அந்த ஹார்மோன் ஆக்சஸ் பிரெயின்லேருந்து யூட்ரஸ்க்கும் ஓவரீஸ்க்கும் போகிற சிக்னல் அது செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கத்தான் செய்யும்.
ப்ளஸ் ஒரு சிலருக்கு அதிகமான ப்ளீடிங்கும் இருக்கலாம். ஸோ அதற்காக வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுக வேணும். பட் ஓரளவுக்கு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஒரு அடல்ட் லேடி அளவுக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ் வராது முதல் 2 வருடங்களுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். உங்கள் மருத்துவரிடம் சென்று இது ஓகேவா அப்படின்னு பரிசோதனை செஞ்சு கொள்வது நல்லது தான். இதை வந்து நம்ம தள்ளி வைக்க வேண்டாம். பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்ன்றது நார்மல் தான். ஒன்ஸ் டாக்டர் கிட்ட போனால் உங்கள் டாக்டர் வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை ப்ரொலாக்டின்ற ஒரு திரவியம் ஜாஸ்தியாக இருக்குதா, இதெல்லாம் செக் செய்வாங்க. அப்புறம் ஒரு ஸ்கேனும் பண்ணி பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. முக்கியமாக பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது இருக்குதா இல்லையான்றதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ஓகே. இப்போது இந்த பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொன்னீங்களே மேடம், இது வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசுகிற போதும் இதை நிறைய மருத்துவர்கள் பேசுகிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த பூப்படைந்த அந்த காலம் தொட்டு வர்ற பிரச்சனைகள்னு பேசும்போதும் நீங்கள் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி பற்றி சொல்கிறீங்க. அப்போ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படிங்கிறது என்ன? இது ஒரு மேஜர் ப்ராப்ளமா? இது பின்னாடி ஒரு இந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பிரச்சனையா? பாலிசிஸ்டிக் ஓவரின்றது இப்போ ஆல்மோஸ்ட் 1 in every 5, 1 இல்ல 5ல் ஒரு பொண்ணுக்காச்சும் இருக்குது. இதற்கு மெயினான ரீசன் என்ன பார்த்தோன்னா, அது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். என்னன்னா நம்ம வந்து இப்போ உடல் பருமன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸே இல்லை. தன்னோட பாடி வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்றது அவேர்னஸே இல்லை. ஒருத்தர் இல்லை மருத்துவர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறச்ச தான் வந்து அவங்களுக்கு வந்து உடல் பருமன் இருக்குன்றதே தெரிய வருது. அண்டு நம்ம வீட்டுங்கள்லாம் எப்படி வளர்க்குறாங்கன்னா, பசங்க வந்து சின்ன வயசில் அந்த டீனேஜில் இருக்க சொல்ல நல்லா சாப்பிடு, நிறைய சாப்பிடு அப்படின்றத தான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஏன்னா அந்த டீனேஜ் காலத்தில் ரொம்ப நேரம் வந்து படிக்கணும், ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கணும். அதுதான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் 10th +2 வந்தால் பசங்களுக்கெல்லாம் குறைச்சிடுறாங்க. அண்ட் இது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஜஸ்ட் பிஃபோர் மேரேஜ் தெர் இஸ் அ டெண்டன்சி வேர் எல்லா கேர்ள்ஸும் வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியல. திருப்பி வெயிட் கெயின் வருது. அதனால் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வருது. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வருவதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுனால கருமுட்டை சரியாக ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப காமனாக இருக்குது. குழந்தையின்மை ரொம்ப காமனாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 30% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு இப்போ பிசிஓடி பார்க்குறோம். இன்ஃபர்டிலிட்டி டியூ டு பிசிஓஎஸ் ரொம்ப காமனாக போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஹேபிட்ஸ் மெயின் ரீசன் சொன்னீங்க. அதனால ஹார்மோன் சேஞ்சஸ் இம்பேலன்ஸ் ஆகுது. ஸோ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி பற்றி சொல்லுங்கள். பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படிங்கிறது என்ன? இது எங்கே உருவாகுது? அது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது? பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து போத் ஜெனட்டிக் ப்ரொபென்சிட்டியும் இருக்குது அண்ட் ஒபிசிட்டியும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஒரு சில பேர் ஒல்லியாக இருந்தோம் தின் பிசிஓடின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. வேறு ஒல்லியாக இருப்பாங்க, இருந்தாலும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் டியூ டு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறது. ஸோ இது மாதிரி நம்ம அதை பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் உடல் வெயிட் அதிகமாக இருந்து பாலிசிஸ்டிக் வந்தால் ஆக்சுவலி பெட்டர். ஏன்னா அந்த நபர்கள் கொஞ்சம் எடையை குறைச்சாங்கனாலே அவங்களுடைய கருத்தரிக்கும் கெப்பாசிட்டியும் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிற கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுறது. கொஞ்சம் தின்னாக இருந்துட்டு பிசிஓடி இருக்கிறவங்கள பெருசாக மாற்றங்கள் இவங்க அளவுக்கு இருக்காது. பட் அதையும் நம்ம சரி பண்ணலாம். பிசிஓடி என்னன்னா வந்து எவ்ரி மந்த் நம்மளுக்கு எதனால் வந்து பெண்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா ஒரு கருமுட்டை ஃபார்ம் ஆகிறதுனால பீரியட்ஸ் வருது. இந்த கருமுட்டை ஒழுங்காக ஃபார்ம் ஆச்சுன்னா மந்த்லி பீரியட்ஸ் வரும். சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இந்த கருமுட்டை சரியாக ஃபார்ம் ஆகாத பொழுது இர்ரெகுலராக ஆகுது அண்ட் அதனால் பீரியட்ஸ் தள்ளி போகிறது, குழந்தை நிற்காதது, இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஒழுங்காக ஒரு முட்டை ஃபார்ம் ஆகாமல் நிறைய நீர் கோத்துட்டு கருமுட்டைகள் குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகிறது. அதுதான் வந்து சின்ன சின்ன நீர்க்கட்டியாக ஸ்கேனில் தெரியுது அப்படின்னு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ அந்த நீர்க்கட்டிகள் தான் இந்த சிஸ்டம்.
ஓகே, இப்போ இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, திருமணமான புதிதில் ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னும் போது ஒரு மருத்துவரை போய் அணுகுறாங்க. ஸோ இப்போ ஆரம்ப காலத்திலேயே இப்போ இந்த மாதிரி ஒரு பிசிஓடி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் அவங்களுக்கு பின்னாடி குழந்தையின்மைக்கான சாத்தியம் இருக்குமா? அந்த மாதிரி இருக்கிறவங்க முன்னாடியே வந்து ஒரு மருத்துவரை திருமணத்துக்கு முன்னாடி அணுகிறது நல்லதாக இருக்குமா? திருமணத்துக்கு முன்னாடியே செக்கப்பில் இருக்கிறது நல்லது. உங்கள் டாக்டர் உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, பிசிஓடி ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ண, உடல் எடையை கண்ட்ரோல் பண்ண. நார்மலாக கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் எல்லாருக்கும் அது பொருந்தாது. பட் ஒரு 30 வயதுக்கும் கம்மியாக இருக்கிறவங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ட்ரை பண்ணியும் குழந்தை நிற்கலைன்னா மருத்துவரை அணுகிறாங்கன்னா, ஏற்கனவே பிசிஓடி இருக்கிறவங்க, ஏற்கனவே சம் கைண்ட் ஆஃப் ஒரு சாக்லேட் சிஸ்டம்னு சொல்லுவோம், இல்லை வேறு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கவங்க, இல்லை வேறு ஏதாவது யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, அண்ட் வயசு ஜாஸ்தியாக இருந்தால் 30க்கு மேலே ஏஜ் இருந்து லேட் மேரேஜ் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமே உங்கள் டாக்டரை நீங்கள் அணுகிறது நல்லது. குழந்தையின்மை பிரச்சனைக்காக ஒரு வயது ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு 6 மாதம் ஆயிடுத்து அப்படின்னா நம்ம டாக்டரை போய் பார்க்கறது நல்லது. மற்றவங்களுக்கு பொருந்த சின்ன வயசு, ஏன்னா இப்போ லேட் மேரேஜ் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ வந்து 28க்கு மேலே தான் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் மேரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் they also want to like postpone their pregnancy for some time. கொஞ்ச நாள் கெரியருக்காக, வேலைக்காக 1 இல்லை 2 வருஷங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து ஆக்சுவலாக நேச்சுரலாக டிசைன் பண்ணது வந்து 20 வயசில் 21 வயசில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான் இயற்கை நம்மளை தயார்படுத்தி இருக்கு. ஆனால் நம்ம வந்து கெரியர்லேயும் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுலையும் மோர் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால மேரேஜ் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, குழந்தைய பிளான் பண்ணுற ஏஜ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலேயே வந்து கருத்தரிப்பு பிரச்சனைகள் பெண்களுக்கு அதிகமாகுது. ஸோ அப்படி இருக்கிறச்ச நம்ம வந்து எப்பயும் ரொம்ப நாள் மெத்தனை போக்கு இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் ஆயிட்டு குழந்தை நிற்க மாட்டேங்குதுன்னா சீக்கிரமே டாக்டரை போய் பார்க்கறதுல தப்பு இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி ஒரு தம்பதியர் இந்த நீங்கள் சொன்ன அந்த இடைவெளி 30 வயது இருந்தால் சீக்கிரமாகவோ, இல்லை 23 24 வயது இருந்தால் 1 வருடம் தள்ளி போட்டோ ஒருத்தர் வராங்க அப்படின்னா, ஒரு மருத்துவராக அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பரிசோதனைகள் செய்வீங்க? உண்மையிலேயே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? முக்கியமாக 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது மிக அவசியம். வெறும் பெண்களை மட்டும் பரிசோதிக்காமல் ஆண்களையும் சேர்த்து பரிசோதிக்கணும். எப்போ கணவன் மனைவி 2 பேரும் மனசு ஒத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு விடாமுயற்சியோடு வராங்களோ கண்டிப்பாக குழந்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சம்டைம்ஸ் இப்போ மாறிட்டு வருது, பட் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி விட இப்போ வந்து கொஞ்சம் கணவன் மனைவியாக மனசு ஒத்து வராங்க. முன்னெல்லாம் வந்து எப்பயும் வந்து வெறும் பெண்கள் மட்டுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க, ஆண் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதனாலே பல கால தாமதம் ஆகும். பட் இப்போ மாறிட்டு வருது. இப்போ 2 பேருமே வந்து பார்த்துட்டு, ஃப்ரெண்ட்ஸுக்கு குழந்தை பிறக்குது நெட்டில் பார்த்துட்டு, அவங்களுக்கு வர கப்புள்ஸ் நிறைய பேருக்கு அவங்களுக்கே நிறைய நாலேஜ் இருக்குது. ஸோ ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் வராங்க டாக்டர்கிட்ட. வந்துட்டு அப்புறம் பரிசோதனை வந்து ஹார்மோன் டெஸ்ட் பண்ணணும். பெண்களுக்கு மாதவிடாய் வந்து அந்த 2வது நாள் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். அப்புறம் கருக்குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஹெச்எஸ்ஜின்னு சொல்லுவோம். அது ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒரு டையை கர்ப்பப்பை உள்ள செலுத்தி அது 2 பக்கமும் வந்து அந்த டை வெளியில் வந்து விழுதான்னு எக்ஸ்ரே மாதிரி எடுத்து பார்ப்போம். அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அது ஒன்று பண்ணலாம். அப்புறம் லேப்ரோஸ்கோபி சிகிச்சை, இந்த 3 வந்து பேசிக். இதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோபி சிகிச்சை இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு 2 வருடம் ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் என்னன்னு தெரியல, என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து லேப்ரோஸ்கோபி சிகிச்சைக்கு போகலாம். ஆண்களுக்கு விந்தணு டெஸ்ட், செமன் அனாலிசிஸ், இதுவே ஒரு சரியான செமன் அனாலிசிஸ் ப்ராப்பராக பண்ணால் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அவங்க கவுண்ட் எப்படி இருக்குது, அந்த விந்துக்களுடைய ஊர்ந்து செல்கிற கெப்பாசிட்டி அது எப்படி இருக்குது, அந்த விந்துக்களோடைய மார்ஃபாலஜி, அப்பியரன்ஸ், இதையெல்லாம் மைக்ரோஸ்கோப் கீழே நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். இந்த கவுண்ட்டை பேஸ் பண்ணி இவங்களுக்கு நேச்சுரலாக கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குதா, இல்லை வந்து ஒரு
டெக்னாலஜி ஏதாவது யூஸ் பண்ணணுமா, கருத்தரிக்க வேறு சில டெக்னாலஜி லைக் IUI IVF இதெல்லாம் இருக்குது, இதை யூஸ் பண்ணி கருத்தரிக்க வைக்கிறதா அப்படின்றது நம்ம முடிவுக்கு வரலாம். ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு பரிசோதனை டயக்னோசிஸ் மூலமாக இவங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. பொதுவாக எந்த காரணங்களுக்காக ஆண் மலட்டுத்தன்மை ஏற்படுது? ஆண் மலட்டுத்தன்மை ஆல்மோஸ்ட் 50 to 60% வந்து எந்த காரணமுமே இல்லாமல் இடியோபத்திக் சொல்லுவோம், காரணமே இல்லாமல் தான் வருது. அட்லீஸ்ட் பெண்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்க்கு சில காரணங்கள் சுட்டி காமிக்கலாம், நிறைய பண்ண முடியும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு. வேறு அன்ஃபார்ச்சுனேட்லி ஆண் மலட்டுத்தன்மைக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கம்மி தான் இருக்குது, லைக் அட்வான்ஸ்டாக லைக் IUI IVF இது மாதிரியான இது இருக்குது. பட் வெறும் மருந்துகள் கொடுத்து சரி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆண்களுக்கு, பெண்களை விட கம்மியாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா லைஃப் ஸ்டைல், ஒரு மேஜர் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குது ஆண் மலட்டுத்தன்மை மேலே. மலட்டுத்தன்மை ஒரு கவுண்ட் கம்மியாக இருக்குது, மாட்ரேட் லெவல் ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா வந்து ஆக்குபேஷன், ரொம்ப இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்க, லேப்டாப்பை மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறது, அப்புறம் ரொம்ப ஹீட்டில் வேலை செய்கிறவங்க, லேத்தில் வேலை செய்கிறவங்க, டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஹீட் ரிலேட்டட் எக்ஸ்போஷர்னால கவுண்ட் குறையிறது. தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே. நம்ம நிறைய சுகர் பார்க்குறோம், சுகர்னால கவுண்ட்டு பாதிப்பு அடையுது. அப்புறம் வந்து வேரிகோசீல்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைனால வந்து கொஞ்சம் விரையில் சுற்றி இருக்கிற ரத்த குழாய்கள் கொஞ்சம் வீக்கம் ஏற்படலாம், அதனால் வந்து கொஞ்சம் கவுண்ட் குறையுது. இது பட் மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டிக்கு இப்போ IUI IVF சிகிச்சைகள் மூலியமாக நிறைய, எஸ்பெஷலி IVF மூலியமாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. ஏன்னா எவ்வளோ லோவாக அவங்க கவுண்ட் இருந்தாலும் ஒரு நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு 4-5 விந்தணுக்கள் இருந்தால் கூட போதும், டெஸ்ட் டியூப் பேபி முறை மூலயமா அதை டைரெக்டாக நம்ம கருமுட்டைக்குள்ளே செலுத்தி கருவை உருவாக்கிடலாம். ஸோ இது ஒரு பெட்டர் இதுவாக இருக்குது. கண்டிப்பாக மேடம், அதை பற்றி தான் இன்னும் விரிவாக பேசணும். இப்போ நம்ம காரணங்கள் பேசியிருக்கோம், அந்த டயக்னோசிஸ்லாம் பேசினோம், நீங்கள் IUI IVFலாம் சொல்லியிருக்கீங்க. இந்த சிகிச்சை முறைகள் பற்றி, இந்த மருத்துவம் பற்றி சொல்லுங்கள். இப்போது ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை வரைக்கும் நம்ம எல்லா டயக்னோசிஸ் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். இயற்கை முறையில் அவங்களுக்கு கருத்தரிக்க ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி நீங்கள் இப்போ அடாப்ட் பண்ணுறீங்க, அதோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். டு பிகின் ஃபஸ்ட்டு ப்ரைமரி லெவல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு கருமுட்டையை வளரச் செய்து ஊசி மூலியமாகவோ டேப்லெட் மூலியமாகவோ வளரச் செய்து கரெக்டாக அந்த முட்டை ஃபார்ம் ஆகிற டைம் அவங்கள வந்து கணவன் மனைவி உறவில் இருக்க சொல்கிறோம். இப்போ அதுவும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போ பேஷண்ட்ஸ் வந்து எல்லாரும் நெட்டில் வந்து ஃபர்டைல் பீரியட் எதுன்னு பார்த்துட்டு அந்த டைம் மட்டும்தான் தே வாண்ட் டு பிளான் ஃபார் intimate relationship and plan for baby. இப்போ நார்மல் மற்ற நேரத்தில் they are so busy with their day to day activities. ஸோ அந்த போக்கும் இப்போ மாடர்ன் யூத்துக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ எனிவே கம்மிங் பேக் டு த ட்ரீட்மெண்ட், அந்த முட்டையை வளரச் செய்து கரெக்டாக அந்த முட்டை ரிலீஸ் ஆகக்கூடிய டைமை நம்ம ஸ்கேனில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். அந்த டைம் அவங்கள சேர்ந்திருக்க சொல்லுவோம். இது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், விந்தணுக்களில் ப்ராப்ளம், சேர்ந்து இருக்கிறதுல ப்ராப்ளம், செக்ஷுவல் லைஃப்பில் ப்ராப்ளம், அந்த மாதிரிலாம் வறட்ச வந்து கருமுட்டைகளை வளரச் செய்து, நீர்க்கட்டிக்கும் இது பொருந்தும். அந்த பெண்ணை வந்து இயற்கையாக ஃபார்ம் ஆகாத போது ஊசி செலுத்தி நிறைய முட்டைகளை வளர செய்து கரெக்டாக அந்த முட்டை நம்ம உடம்புல ரிலீஸ் ஆகக்கூடிய டைமை கால்குலேட் பண்ணி அந்த டைம் விந்தணுக்களை ஹாஸ்பிட்டலில் லேபில் கலெக்ட் பண்ணி அதில் நல்லா வேலை செய்யக்கூடிய விந்தணுக்களை தனியாக பிரித்து எடுத்து டைரெக்டாக கர்ப்பப்பை உள்ளேயே ஒரு சின்ன டியூப் மூலியமாக வைப்போம். இது OP ப்ரொசீஜர் தான், சின்ன ப்ரொசீஜர் தான். இதை பண்ணிவிட்டு அன்றைய தினமே நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 hour ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவல் IUI ப்ரொசீஜர் வந்து ஒரு 5 minutes ப்ரொசீஜர் தான். இதுக்கு அடுத்த கட்டம் வந்து டெஸ்ட் டியூப் பேபி சிகிச்சை. இந்த சிகிச்சையில் உடம்புக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதோ அதை வந்து நம்ம வெளியில் பண்ணுறோம். அதனால தான் இதான் அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ஆர்டிஃபிஷியல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம்.
இதில் வந்து கருமுட்டை வளர்கிறதுக்கு பெண்களுக்கு ஊசி கொடுத்தாச்சு. முட்டையை உடம்புக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துடுறோம். ஆண்களிலிருந்து விந்தணுக்களை கலெக்ட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் லேபில் வச்சு அந்த முட்டைக்குள்ளே டைரெக்டாக விந்தணுக்களை உள்ளே செலுத்தி அதை கருவாக உருவாக்குறோம். இந்த கருவை வெளியில் வச்சு 5 நாள் வளர்த்துட்டு அந்த கருவை எடுத்து டைரெக்டாக கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறோம். இதுதான் வந்து உங்கள் IVF ICSI இந்த ப்ரொசீஜர். இது பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுவோம். அதுக்கு மேலே அந்த 2 வாரம் கழித்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாசிட்டிவாக நெகட்டிவாக இதெல்லாம் தெரிய வரும். இதுதான் IVF. ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 விதமான ப்ராசஸ், இயற்கையாகவும் இப்படி ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அது முடியலன்னா இந்த ப்ராசஸ் அப்படியே வெளியில் கொடுக்குறோம். இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் மேடம் இதில் அவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை எத்தனை சதவிகிதம் வேறு ஒருத்தருக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மெத்தடாலஜியில் இருக்குது? வெற்றி விகிதம் வந்து ஒரு ஜென்ரலாக சொல்ல முடியாது. பட் ஒரு நபரை பொறுத்தது தான் வெற்றி விகிதம். இப்போ PCOD மட்டுமே இருக்கிற பெண்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. வயது கம்மியாக இருக்கும் பெண்களுக்கும் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டை கடத்துகிற போக்கு நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எஸ்பெஷலி இன் சவுத் இந்தியா. அது பண்ணாமல் கொஞ்சம் இளம் வயதுலேயே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா, ரொம்ப 10 வருஷம் 15 வருஷம் அப்படி தள்ளாமல் ஒரு 5-6 வருஷத்துலேயே அடுத்தடுத்த ஸ்டெப்பு கரெக்டான டாக்டர் கிட்ட போய் எடுத்தாங்கன்னா வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக நல்லா இருக்கும். பெண்களின் வயது ஏற ஏற அந்த கருமுட்டையோடைய ஃபார்ம் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. 35 வயதுக்கு மேலே ரொம்ப கம்மியாகிடுது. அந்த கருமுட்டைகளை ஃபார்ம் பண்ணாலும் அதோட குவாலிட்டி ஆஃப் த எக்ஸ் வந்து ரொம்பவே புவராக இருக்கு. அப்படி இருக்கிறச்ச கொஞ்சம் சக்ஸஸ் பர்சன்டேஜ் குறையிறது. சக்ஸஸ் பர்சன்டேஜ் ஸோ ஏஜ் ரிலேட்டடாக இருக்குது. பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வெறும் அந்த ஆணுக்கு மட்டும்தான் பிரச்சனை, அப்படி மற்ற எல்லாம் நல்லா இருக்கிறது அப்படின்ற கட்டத்தில் வந்து வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. 60% அப்படின்னு சொல்லலாம். 50லேருந்து 60% சொல்லலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகலாட்டியும் 2வது 3வது வாட்டி ட்ரை பண்ணுறச்ச வெற்றி வாய்ப்பு முன்ன இருந்த காலங்களை விட இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்பிக்கை ஊட்டும் வகையாக இருக்கு. ஓகே. இப்போது இதெல்லாம் தாண்டி எந்த முறையாக இருந்தாலும் சரி, ஒன்று இன்ஃபர்டிலிட்டினால ப்ரெக்னன்சி அப்படின்னாலும் சரி, இல்லை இயற்கையாகவே ஒருத்தங்க ப்ரெக்னென்ட் ஆனாலும், நீங்கள் ஒரு மகப்பேறு மருத்துவரும் கூட அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் அந்த ஒரு டெலிவரி ஆகிற டைமில் எல்லாரும் கேட்கக்கூடிய நார்மல் டெலிவரியாக இப்படி கேட்குறது வந்து நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறோம். அது ஏன் அவ்வளோ தூரம் அப்படி தான் ஆகணும்னாங்க? இன்றைக்கி நிறைய சிசேரியன் நம்ம பார்க்குறோம், அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை நார்மல் டெலிவரியில் பிறந்தா அந்த ஃபேமிலியிலேயே ஒரு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக பார்க்குறாங்க. இந்த டெலிவரி பற்றி சொல்லுங்கள் மேடம். ஏன் இந்த சிசேரியன்னா இவ்வளோ பயப்படுறாங்க, நார்மல் டெலிவரினா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க? நம்ம ஊரில் இந்தியாவில் கொஞ்சம் சிசேரியன் செக்ஷன் ரேட் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதுக்கு பல காரணங்கள் இன்றைய தினம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் சிசேரியனால் நிறைய அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து டெலிவரி அப்போ நிறைய பெண்கள் உயிர் இழந்தார்கள், நிறைய குழந்தைகள் இருந்தது, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒரு டெலிவரிக்கு போனாங்கன்னா தே கம் பேக் ஹாப்பி வித் ஹாப்பி சைல்டு அண்ட் ஹெல்த்தி மதர். அது இருக்குது. பட் ஸ்டில் என்னென்னா இதுக்கு 3 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று பேஷண்ட், இன்னொன்று உங்கள் டாக்டருடைய திறமை, இன்னொன்று நேச்சர். இது 3 தான் டிட்டர்மின் பண்ணும் வெதர் யூ ஹேவ் யோர் சான்சஸ் டு ஹேவ் அ நார்மல் ஆர் அ சிசேரியன் டெலிவரின்னு. பேஷண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணலான்னா வந்து கொஞ்சம் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கணும், தேவையில்லாத பயம் இருக்கக்கூடாது. இன்றைய பெண்களுக்கு வலி தாங்கும் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. வந்து ஈவன் ஒரு ஊசி போடுறதுக்கு, எக்ஸாமினேஷனுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்றணும். தேவையில்லாத பயம், யூடியூப்பில் வந்து டெலிவரியான வீடியோஸ் பார்த்துடுறாங்க, அதை பார்த்துட்டு வலி தாங்கும் மைண்ட் செட்டே கம்மியாயிடுச்சு. ஸோ அது மாற்றணும். உங்கள் மருத்துவரின் ஸ்கில் அது அஃப்கோர்ஸ் அவருடைய திறமை ரொம்ப அவசியம். வந்து எந்த நேரத்தில் முடிவு எடுக்கணும்,
அந்த பேஷண்ட் டெலிவர் ஆகிற வரைக்கும் அவங்க கூடவே இருக்கணும். அந்த டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். பேஷண்ட்ஸ் உணவு முறையை மாற்றணும். ரொம்ப அதிக உணவு 2 பேருக்கு சாப்பிட்றேன். அண்ட் இப்போ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால எல்லாருமே ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி எண்ணக்கூடாது. அவங்க ரொட்டீன் வேலையை அவங்களே செஞ்சு பழகணும். வேலையை விட்டுடுறது, ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சவொடனே வேலையை விட்டுறது, வீட்டில் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறது, வெறும் வாக்கிங் மட்டும் போகிறது, மற்ற நேரம்லாம் ரெஸ்ட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மாற்றலாம். ப்ரெக்னன்சி அப்போ ஏறுற வெயிட்டை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணலாம். டாக்டர் அண்ட் த பேஷண்ட் ரொம்ப வெயிட் ஏறாமல் பார்த்துக்கலாம். வெயிட் ரொம்ப ஏறலாட்டியும் உங்களுக்கு பிபி வர்றது, சுகர் வர்றது, ப்ரெக்னன்சியில் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நேச்சர் இருக்குது. உங்கள் டாக்டர், பேஷண்ட் இதெல்லாத்துக்கும் மீறி குழந்தைக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நஞ்சு முன்னாடியே இருக்குது, தலை ரொம்ப பெருசாக இருக்குது, கால் வழியாக இறங்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து மோட் ஆஃப் டெலிவரியை பற்றி திங்க் பண்ணக்கூடாது. இது நேச்சுரலாக இல்லை சிசேரியனா, ஹெல்த்தி மதர் ஹெல்த்தி பேபி, இதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். ஏன்னா வந்து சிசேரியன் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய ஆபத்து வரப்போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ நவீன அறுவை சிகிச்சை ரொம்ப மாறிடுச்சு. நாங்கள் யூஸ் பண்ணுற தையலெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வூண்ட் ஹீலிங் கொடுக்குது. தையல் போட்ட அடையாளமே இல்லாமல் நல்ல ஹெல்த்தி இதுக்கு வந்துடுறாங்க பெண்கள். ஸோ தேவையில்லாத பயம் வேண்டாம். முடிவாக வந்து போத் மதர் அண்ட் த பேபி ஷுட் பி ஃபைன், ஹெல்த்தி. இட் ஷுட் நாட் பி அ காம்ப்ரமைஸ். கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ணி அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு மூச்சு திணறல் வந்து அதை வந்து என்ஐசியூவில் வச்சுட்டு அது மாதிரி பயந்துட்டு இருக்க வேண்டாம். கரெக்ட். ஸோ வந்து சேஃபாக 2 பேரும் எடுத்து கொடுக்கணும். எஸ், நார்மல் டெலிவரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த நேச்சுரல் வே. பட் தட் ப்ராசஸ் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த டே யூ ஆர் ப்ரெக்னென்ட். அந்த எஜுகேஷன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய கிளாஸஸ்லாம் நடத்துகிறோம். பேஷண்ட்ஸ்க்கு முதல்லேருந்தே எஜுகேட் பண்ணுவோம். நான் இல்லாமல் ஃபிசியோதெரபிஸ்டும் கிளாஸஸ் நடத்துவாங்க. we try to keep them active and more informed so that அந்த நேரம் வந்து அவங்க வந்து வலியிலையும் வேதனையிலையும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு மயக்கம் கொடுத்து ஒரு பாதி ஸ்டேஜுக்கு மேலே மயக்கம் கொடுத்து வலியில்லா சுகப்பிரசவம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நாங்கள் பண்ணிட்டு வரோம். அதில் நல்ல ஆல்மோஸ்ட் 90% பெயின் ரிலீஃப் இருக்கும். அதனாலேயும் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நிச்சயமாக மேடம், ஒரு குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி நம்ம பெண்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். குழந்தையின்மைக்கான காரணம் அப்படின்னும் போது ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ண அந்த நாள்லேருந்தே அவங்க எவ்வளோ கவனத்தில் எடுத்துக்கணும், அவங்கள பற்றின ஒரு புரிதல் பெற்றோருக்கும் அவங்களுக்கும் ஏன் தேவை, அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சின்ன விஷயங்களை நம்ம எவ்வளோ தூரம் கவனத்தில் எடுத்துக்கணும், அந்த பாதிப்புகள் பின்னாடி குழந்தையின்மைக்கான காரணமாக மாறுறதுக்கான சாத்தியம் எப்படி இருக்குது. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க திருமணத்துக்கு முன்னாடியே மருத்துவரை அணுக வேண்டிய அவசியம் என்ன, அந்த திருமணமான அந்த வயது அப்படிங்கிறத பொறுத்து தான் குழந்தைய ஒரு மருத்துவரை நம்ம அணுக வேண்டிய காலகட்டம் இருக்குது. அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, வயதும் அதிகமாக இருக்குன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம போகணும். இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது இன்னைக்கு இருக்கிற மருத்துவம் அந்த எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை எப்படி ஏற்படுத்தியிருக்கு. நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவு. அதுக்கான வழிகளும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியும் அதுக்கும் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு பெண் சார்ந்தும் மகப்பேறு சார்ந்தும் நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நாம் கற்றறிவதை விட பிறர் சொல்லும் கருத்துக்களை உணர்வது மிகவும் எளிது. அந்த வகையில் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலேவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த வாரம் புகழ்பெற்ற தமிழ் நாளேடு ஒன்றில் ஊடக சுதந்திரம் பற்றிய செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அது இணையதளங்கள் எல்லாவற்றிலும் கூட வெளியாகி இருக்கிறது. எல்லையற்ற நிருபர்களின் கூட்டமைப்பு என்னும் ஒரு அமைப்பு உலகிலே இருக்கிற 180 நாடுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு 180 நாடுகளில் எங்கெல்லாம் ஊடக சுதந்திரம் இருக்கிறது, எங்கு கூடுதலாக இருக்கிறது, எங்கு குறைவாக இருக்கிறது, எங்கு ஊடக சுதந்திரமே இல்லை
என்பதை கணக்கில் எடுத்து அந்த 180 நாடுகளையும் வரிசைப்படுத்தி அண்மையிலே இணையதளங்களில் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம், இன்று உலகத்தை ஊடகங்கள் தான் ஆள்கின்றன என்று நாம் சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஊடகங்கள் வலிமை உள்ளனவாக இருக்கின்றனவா, அவற்றுக்கு சுதந்திரம் இருக்கிறதா என்கிற கேள்வியை முன்னெடுத்து அதனை ஆய்வு செய்து 180 நாடுகளில் அந்த ஆய்வை மேற்கொண்டு இந்த பட்டியலை இன்றைக்கு அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த 180 நாடுகளில் ஊடக சுதந்திரத்தில் இந்தியா எங்கே இருக்கிறது என்றால் 136வது இடத்தில் இருக்கிறது. மொத்தம் நாடுகள் 180, அதில் இந்தியா இருக்கிற இடம் 136. நமக்கு பின்னால் பாகிஸ்தான் இருக்கிறது, அதற்கும் பின்னால் சீனா இருக்கிறது. ஏறத்தாழ கடைசி கட்டத்தில் 176வது இடத்தில் சீனாவும் 180வது இடத்தில் இறுதி இடத்தில் வடகொரியாவும் இருக்கிறது. வடகொரியாவில் எந்த சுதந்திரமும் இல்லை என்பதை நாம் அறிவோம். இன்னொரு செய்தியையும் பார்த்தால் பெரும்பாலும் 170லிருந்து 180 வரைக்கும் இருக்கிற நாடுகளில் கம்யூனிச சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இருக்கின்றன. அது ஒரு கசப்பான உண்மை. எங்கே மிகப்பெரிய ஊடக சுதந்திரம் இருக்கிறது, எந்த நாடு முதல் இடத்தில் இருக்கிறது என்றால் நார்வே தான் முதல் இடத்தில் இருக்கிறது. அமெரிக்கா, பிரிட்டன் எல்லாம் கூட 30-40வது இடங்களில் இருக்கின்றன. நார்வே தான் முதல் இடத்தில் இருக்கிறது. அங்கே அனைத்து விதமான உரிமைகளும் ஊடக சுதந்திரங்களும் இருக்கின்றன என்று ஏடுகள் சொல்லுகின்றன. இப்போது நாம் இந்தியாவை பற்றி கவலைப்படலாம் என்றால், ஏன் இந்தியா 136வது இடத்திற்கு போயிருக்கிறது? நாமெல்லாம் பொதுவாக என்ன கருதுகிறோம்? இன்றைக்கு இந்தியாவிலே ஊடகங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, எந்த ஒன்றையும் அடுத்த நிமிடத்தில் ஊடகங்கள் தான் வெளிக்கொண்டு வருகின்றன என்று கருதுகிறோம். அதில் உண்மையும் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு வேறு யாருக்கு அஞ்சவில்லை என்றாலும் ஊடகங்களுக்கு அஞ்ச வேண்டிய நிலையில் தவறு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஊடகங்கள் முழு சுதந்திரத்துடன் செயல்படவில்லை. அதிலும் குறிப்பாக ஆய்வாளர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், 2014க்கு பிறகு இந்த ஊடக உரிமை மிகவும் குறைந்து போயிருக்கிறது என்பதுதான் அது. ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஒரு ஐக்கிய கூட்டணியினுடைய ஆட்சி நடைபெற்ற போது இருந்த சுதந்திரம் இன்றைக்கு முழுமையாக மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், அப்படி ஏதேனும் செய்திகளை வெளியிட்டால் அவர்கள் மீது மறைமுகமான தாக்குதல்கள் வரக்கூடும் என்கிற அச்சம் இருக்கிறது. ஆனாலும் நமக்கு இந்த ஊடகங்கள் மிக சுதந்திரமாக செயல்படுகின்றன என்பது போல தோன்றுவதற்கு என்ன காரணம் என்றால், அவை வழக்கமாக நாம் பார்க்கிற அச்சு ஊடகங்களோ தொலைக்காட்சிகளோ மட்டுமில்லை, சமூக வலைத்தளங்களில் தான் அந்த சுதந்திரத்தை நாம் பார்க்க முடிகிறது. சில வேளைகளில் சமூக வலைத்தளங்களில் அந்த சுதந்திரம் மிக தவறாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அநாகரிகமான சொற்கள் மிக கூடுதலாக, மிக கடுமையான தனிப்பட்ட முறையிலான விமர்சனங்கள் அதிலே இடம்பெறுகின்றன. ஆனாலும் அதற்கு எந்த விதமான தணிக்கையும் இல்லை என்கிற காரணத்தினாலே மிக எளிமையாக சட்டென்று யாரையும் தூக்கி எறிந்து விடுகிற அளவுக்கு ஊடக சுதந்திரத்தோடு அவை செயல்படுகின்றன. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஏடுகள், பெரிய பெரிய தொலைக்காட்சிகள் அந்த அளவுக்கு இந்தியாவில் சுதந்திரத்தோடு செயல்பட முடியாமல் போவதற்கு பல காரணங்களை ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அவற்றுள் முதன்மையான காரணம், இவை அனைத்தும் அரசின் விளம்பரங்களை பெரிதும் சார்ந்திருக்கின்றன என்பதுதான். இன்றைக்கு இருக்கிற அனைத்து ஊடகங்களும் அரசின் விளம்பரங்களை பெரிதும் சார்ந்திருக்கின்றன. அப்படியானால் அரசுக்கு எதிராக அவர்களால் மிக வெளிப்படையாக விமர்சனம் செய்துவிட முடியாது. அவர்களினுடைய அடித்தளம் அந்த விளம்பரத்தில் இருக்கிறது என்பதுதான் இது ஒரு முதன்மையான காரணம். இன்னொன்று, அரசாங்கம் என்பது மறைமுகமான தாக்குதல்களை அவர்கள் மீது நடத்தக்கூடும். இன்றைக்கு வருமான வரித்துறை சோதனை என்பது எப்போது வேண்டுமானாலும் யார் மீது வேண்டுமானாலும் நடத்தப்படலாம். அது யார் மீது நடத்தப்படும், யார் மீது நடத்தப்படாது. நடத்தப்படுகிற சோதனைகளினுடைய முடிவு எல்லா நேரங்களிலும் வெளிவந்து விடுமா, வராதா? வெளிவந்தாலும் அதற்கு மேல் அதன் மீது நடவடிக்கை இருக்குமா, இருக்காதா என்பது எல்லாம் அவர்கள் குவித்து வைத்திருந்த பணத்தின் அடிப்படையிலோ குற்றத்தின் அடிப்படையிலோ இல்லாமல் அரசியலின் அடிப்படையில் அமைந்திருக்கிறதோ என்கிற ஐயம் இன்றைக்கு நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம், சோதனை செய்யப்பட்ட பல இடங்களில் மேல் நடவடிக்கை ஏதும் இல்லாமல் இருக்கிறது. சில இடங்களில் யார் பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு மாறாக மீண்டும் அவர்கள் இன்னொரு பொறுப்பிலும் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலை தனி மனிதர்களுக்கும்
கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் மட்டுமல்ல, ஊடகங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிறது. அதனாலே தான் 180இல் 136வது இடத்துக்கு இந்தியாவில் ஊடக சுதந்திரம் சரிந்து போயிருக்கிறது என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது. மேலை நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் இன்றைக்கும் நாம் ஒன்றை பார்க்கலாம். உண்மையாகவே அங்கே ஊடகங்களுக்கு பெரிய சுதந்திரம் இருக்கிறது. அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் அடுத்த நாட்டில் கடுமையாக தலையிடுகின்றன, அடுத்த நாட்டினுடைய ஜனநாயகத்திலே கை வைக்கின்றன என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் தங்கள் நாட்டில் எல்லா விதமான சுதந்திரங்களையும் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக எடுத்துக்காட்டுக்காக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், நாம் அமெரிக்காவுக்கு குடியரசுத் தலைவரின் மாளிகைக்கு போகிற போது 2 விதமான கோட்பாடுகளையும் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். தியரி ஆஃப் கிரியேஷன் அண்ட் தியரி ஆஃப் எவல்யூஷன் என்று. 2ஐயும் படித்து கொள்ளுங்கள். இந்த உலகம் படைக்கப்பட்டதா அல்லது பரிணாம வளர்ச்சியினுடைய கொள்கைக்கு உட்பட்டதா என்பதை படித்து நீங்கள் முடிவுக்கு வரலாம். 2 கொள்கைகளும் உலகத்திலே இருக்கின்றன என்பதை சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஜனநாயகம் இருக்கிறது. அடுத்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதை அமெரிக்கா சில வேளைகளில் அனுமதிப்பதிலேயே தவிர தன் நாட்டில் உள் ஜனநாயகம் என்பதை அனுமதிக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தால் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லுகிறோம். ஆனால் ஊடகங்களுக்கே போதுமான சுதந்திரம் வழங்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த ஆய்வு காட்டுகிறது. இந்த ஆய்வு வெறுமனே பொத்தாம்பொதுவில் தங்களுக்கான விருப்பத்தின் அடிப்படையில் அவை தீர்மானிக்கப்படவில்லை. எந்தெந்த அடிப்படையிലെல்லாம் நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம் என்கிற பட்டியலையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு தேசத்தில் வெளிப்படை தன்மை இருக்கிறது, எங்கே ஊடகங்கள் எந்த இடம் வரைக்கும் செல்வதற்கான அனுமதி இருக்கிறது, எது பற்றி ஊடகங்கள் பேசலாம் பேசக்கூடாது என்கிற தடையை அரசும் நீதிமன்றமும் எந்த இடம் வரை வைத்திருக்கின்றன என்பதையெல்லாம் அவர்கள் விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்தியாவில் ஊடக சுதந்திரம் பெருமளவில் இருப்பதாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியா 136வது இடத்தில் தான் இருக்கிறது. சிறுதுளி பெருவெள்ளம் என்பார்கள், அதுதான் நிதர்சனமும் கூட. எனவே வணிகத்தில் முதலீடு செய்து எவ்வாறு லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றி இன்றைய வணிகம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரங்களில் வந்து ஃபினான்ஷியலாக எப்படி சப்போர்ட் பண்ணலாம், ஒரு வாரமும் நம்ம இந்த தகவல் தான் சொல்கிறோம். ஃபினான்ஷியலாக எப்படி சப்போர்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், அப்புறம் ஒரு நிறுவனத்துக்கு உண்டான இஷ்யூஸ் இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கோம். அதாவது நம்மளோட அப்ரோச் வந்து எகெயின் நம்ம ரிப்பீட் பண்ண மாதிரி ஒரு மென்டாரிங் சர்வீசஸாக, ஒரு மென்டாராக, ஒரு தலைவராக எப்படி நடத்தலாங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஓனர், கம்பெனிங்கிறது வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் நடத்தக்கூடிய ஜென்ரலாக பிஸ்னஸ் மேனுங்கிறத விட கம்பெனியோட ஓனருங்கிறத வந்து சொல்கிறத கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்டஸாக நினச்சிக்குவாங்க. அதனால் கம்பெனிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து தேவையான விஷயம் மொத்தம் 4. ஒன்று, நம்ம அவர்கிட்ட கேட்குறோம், உங்களுக்கு பணம் வேணுமா, பிஸ்னஸ்க்கு பணம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒன்று அவர் வேணும் இல்லை வேண்டான்னு சொல்லுவாங்க. வேணும்னு சொன்னாங்கன்னா பிஸ்னஸ் வந்து அவருக்கு தேவையாக இருக்குது, பணம் டர்னோவர் அதிகமாக போகிறாரு, அதனால் வேணும். இன்னொன்று, இருக்கிற பணம் வந்து தீந்துருச்சு, அதுக்காக பணம் வேணும். இது 2 தான் இருக்க முடியும். இல்லை வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு வந்து எல்லாமே அதிகப்படியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது எனக்கு ஒன்று பிஸ்னஸே பண்ணலைன்னு நினைக்கணும், இல்லை அதிகப்படியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது வேணான்னு சொல்லியாச்சுன்னா மொத்தம் நம்ம சொன்ன 4 ஏரியாலையும் கவர் பண்ணிட்டு வரேன். இப்போதில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஃபைனான்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ப்ராப்ளம். இப்போ வந்து பணம் வேணுமான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிஸ்னஸை டெவலப் பண்ணணுமா, பிஸ்னஸை டெவலப் பண்ணணுமான்னா ஒன்று வேணும் இல்லை வேணான்னு சொல்லுவாங்க. வேணும்னா அவர் அதிகப்படியான நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கணும், இன்னும் மேலே போகணும், இல்லை பணம் நிறையா வச்சுருக்கணும், இன்னும் நிறைய டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா, ஸோ பணமும் வேணான்னு சொல்லிட்டாரு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டும் வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் நல்லா நடத்திக்கிட்டு இருக்கணும், இல்லைனா பிஸ்னஸே நடத்தாமல் இருந்திருக்கணும். 3வது கேள்வி வந்து இது 2 இருக்குது அப்படின்னா, எதுவும் ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இது 2 வேண்டான்னு சொல்லுவாங்க. அது உடனே அந்த கேள்வியை கேட்கும்போது அதுவும் எனக்கு இல்லை, அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மூணுமே இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட சர்ப்ளஸாக இருக்கணும், ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இல்லைனா பிஸ்னஸ் பண்ணாத ஆளாக இருந்திருக்கணும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணாத ஆளுக்கிட்ட நம்ம பேசியிருக்க போகிறதில்ல. அப்படி கரெக்டாக கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணக்கூடிய ஆள், நல்லா பிஸ்னஸில் நல்லபடியாக முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பாங்க. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் கம்பெனிக்கு ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும்.
இந்த மாதிரி செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களோட துறையிலேயே நீங்கள் அதிகப்படியாக பணம் போட்டு இதே மாதிரி கம்பெனியை நீங்கள் அக்வயர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னோம். மொத்தம் இந்த 4 விஷயமும் பேசினதுக்கப்புறமும் அவர் இல்லைன்னு சொன்னார்னா கண்டிப்பாக வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளாக இருக்க முடியாது. இல்லைன்னா அவர் வேறு யாரோ ஒருத்தர் கூட ஆலோசனையில் இருந்திருக்கலாம். அதுதான் பாசிபிள். ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த 4 ஏரியாவும் ஒரே டைமில் கவர் பண்ணும்போது தான் இந்த மென்டாரிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும். இதை 4த்தையும் கவர் பண்ணி கொண்டு போகும்போது இந்த ஒரு மென்டாராக இருந்து எல்லாத்தையும் செய்யலாம். ஸோ இதில் வந்து கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாரத்தில் ஒரு பேக்கரி நடத்துகிறவங்க அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 12 லட்ச ரூபா முதலீடு போட்டிருக்காரு, 6 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறாரு ஒரு மாதத்துக்கு. அவருக்கு பணம் வேணும்னு கேட்டார். அதுக்கு என்னென்ன முறைங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ அடுத்தது மார்க்கெட்டிங் எப்படி அவரை டெவலப் பண்ணலாம். பணம் வந்து ரெடி பண்ண போகிறோம் 5லேருந்து 8 மாதத்துக்குள்ளே. அப்படின்னா அவர் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த கம்பெனிக்கு வந்து இதுக்கு யார் டார்கெட்டான ஆள் யார், என்ன மாதிரி பீப்புள் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. பேக்கரின்னா அவர் வந்து ஹோல்சேல் ப்ரெட்டு தயார் பண்ணுறாரா, இல்லை ரீட்டெயிலில் அவரே கடையை வச்சு கொடுக்குறாரா. இதுலேயே 2த்தையும் பார்த்திங்கன்னா, ஒன்று ஹோல்சேல் ரீட்டைலராக இருந்தாங்கன்னா கடைக்காரங்க அதிகப்படியாக இவரை அப்ரோச் பண்ணணும். இவரே டைரெக்டாக ரீட்டைலில் வந்து அவரே ஓனாக பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா நிறைய கஸ்டமரை உள்ளே வர வைக்கணும். இப்போ இவர் வந்து ரீட்டைலுங்கிற மெத்தடில் நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது, இப்போ ஏற்கனவே ஒரு 6 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 20,000 ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறவராக இருக்கும்போது, இவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்து ஒரு 8 லட்சம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இவரோட விசிபிலிட்டி அதிகமாகப்படுத்தணும். விசிபிலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு முதல்ல வந்து ஒரு கம்பெனி எந்த நிறுவனமாக இருந்தாலும் எப்படி ஃபைனான்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொன்னோமோ அதேமாதிரி மார்க்கெட்டிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ஸில் பார்க்கும்போது இவர் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் யார் நமக்கு வாங்குவாங்களோ அவங்கள இவர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ வந்து ஒரு சென்னையில் மயிலாப்பூரில் நடத்தக்கூடிய ஒரு பேக்கரியாக இருக்கும்போது அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா 90% அந்த ஏரியாக்குள்ளேருந்து தான் வர முடியும். 10% தான் வெளியிலேருந்து அந்த ரோட்டு வழியாக கிராஸ் பண்ணுறவங்க வாங்குவாங்க. ஸோ இப்போ இந்த 90% ஆடியன்ஸை தான் இவர் கவர் பண்ணணும். இவர் இதை விட்டுட்டு ஒரு டிவியில் போய் விளம்பரம் கொடுக்குறதோ இல்லை ஒரு பேப்பரில் போய் விளம்பரம் கொடுக்குறதோ பண்ணார்னா கண்டிப்பாக இவர் வந்து தேவையில்லாத லாஸில் போவார். தேவையில்லாமல் லாஸ் மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் ஆடியன்ஸை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஆடியன்ஸால் இவரை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், இப்போ இந்த செக்டாருக்கு உண்டான அட்வர்டைஸ்மெண்ட்டை ரெடி பண்ணணும். ஸோ இவர் வந்து ஃபேஸ்புக்கு சோஷியலில் பண்ண முடியுமா அப்படின்னு, அதாவது சோஷியல் மீடியாவில் பண்ண முடியுமான்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் குறைச்ச செலவில் மேக்ஸிமம் பீப்புளை ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இவர் கண்டிப்பாக அதில் வந்து ஏரியாவை தேர்ந்தெடுக்கலாம், ஏரியாவில் தேர்ந்தெடுத்து லேடிஸை தேர்ந்தெடுக்கலாம், அதில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபை தேர்ந்தெடுக்கலாம். அந்த மாதிரி பீப்புளுக்கு இவரோட ப்ராடக்ட்ஸை அவங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வழியாக அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ண முடியும். அது குறைஞ்ச செலவில் அது பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், இவருக்கு தேவையான டைரக்ட் ஆடியன்ஸை இவர் உடனடியாக ரீச் பண்ணுறாரு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 பேரை அவர் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவர் ஒரு டிஸ்பிளே காமிக்கணுன்னா ஒரு 5,000 to 10,000 ரூபா செலவு பண்ணாலே வந்து காமிச்சிடலாம். அவ்வளோ பேரும் பார்ப்பாங்களான்னு தெரியாது. அவ்வளோ பேரும் உள்ளே திறந்து இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவ்வளோ பேருக்கும் ஓரளவு வெளியோட்டமாக காமிக்கிறதுக்கு உண்டான வசதிகள் சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த குறைஞ்ச செலவில் இதை பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவருக்கு போய் வெப்சைட் பண்ணலாமான்னா வெப்சைட்லாம் அவ்வளோ தூரத்துக்கு இப்போதைக்கு இந்த ஸ்டேஜுக்கு இவருக்கு தேவை கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் இருக்கிற பர்டிகுலர் டைம்ஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க, மயிலாப்பூர் டைம்ஸ், இது மாதிரி நிறைய வருது, டாக்குன்னு நிறைய பேப்பர் வருது. அந்த ஏரியாவில் வரக்கூடிய பேப்பரில் அவர் விளம்பரம் கொடுக்குறது நல்லது. ஒரு இண்டூவில் போய் டவுன் டவுனில் அந்த மாதிரி ஒரு பெரிய பேப்பரில் கொடுக்கும்போது இவரோட ஏரியாவை விட்டு வெளியில் விளம்பரம் செய்கிறது வந்து இவருக்கு வந்து சரியான ஆலோசனையாக இருக்காது. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற பேப்பரில் கொடுத்தாருன்னா இந்த 2 ஆடியன்ஸ் போதும். இப்போது ஒரு பேனர் அடிக்கலாமா இல்லை போஸ்டர் அடிக்கலாமா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, போஸ்டருங்கிறோட லைஃப் வந்து ஒரு நாள் தான். ஸோ அந்த போஸ்டருங்கிற லைஃப் வந்து நார்மலாக எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பிராண்டை வந்து பேங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரே நாளில் பீப்புளுக்கு மைண்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் அது. அதுக்கப்புறம் டிவி பேப்பர் ஆடோ ஏதோ ஒன்று வரும்போது இந்த ஆடை முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கமேங்கிறத வச்சு இதை வந்து அணுகுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு போஸ்டர் அடிக்கும்போது இதில் தேவையில்லாமல் 15,000 20,000 செலவு வந்து வேஸ்ட்டு. ஸோ அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் வாசலில் ஒரு போர்டு ப்ளஸ் சோஷியல் மீடியா லோக்கலில் இருக்கிற பேப்பரில் ஒரு 3-4 மாதத்துக்கு டைப் பண்ணார்னா டெஃபினட்டாக இவரோட சேல்ஸ் வந்து கரண்ட் சேல்ஸ் 6 லட்சத்துலேருந்து 8 லட்சத்துக்கு கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் இவர் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் சேல்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. டெக்னிக்கல் சேல்ஸ்லாம் இவர் என்னென்ன பண்ணலான்னா, இவரோட ஸ்கீமுக்கு இவரோட வெப்சைட்டோ இல்லை இதே ஃபேஸ்புக்கில் வந்து யாரெல்லாம் வந்து இவரோட ஃபேஸ்புக்கில் வந்து லைக் பண்ணுறாங்களோ, யாரை இவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இவர் 5% 10% டிஸ்கவுண்ட்டுன்னு இவர் கொடுக்கலாம்.
அந்த 10% டிஸ்கவுண்ட் இவர் கொடுக்கும்போது என்ன ஆகும், இவரோடதை வந்து அவங்க லைக் பண்ணால் தான் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாரு. அந்த ப்ரூஃபை காமிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் கொடுக்க போகிறாரு. ஸோ 10% டிஸ்கவுண்ட்டுங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கணும், டிஸ்கவுண்ட்டும் நல்லா இருக்குது. சேம் டைம் இவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதனால் என்னென்னா, இவர் என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் புதுசாக என்னென்ன செய்கிறாரோ இது எல்லாமே இவரோட சோஷியல் மீடியா வழியாக அப்டேட் பண்ணும்போது அந்த கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும். ஸோ இவருக்கு வந்து குறைஞ்ச செலவில் மாதம் அதிகப்படியான செலவு பண்ணாமல் இருக்கிற அதே காஸ்ட்டில் இவரோட ப்ராடக்டை உட்காந்த இடத்துல இவரால் ரீச் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்போது இன்டெலிஜென்ட் மார்க்கெட்டிங் சொல்ல முடியாது. மார்க்கெட்டிங்கை வந்து நம்மகிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக கண்ணாபண்ணான்னு பண்ணுறதோ, பணம் இல்லைன்றதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோ அவசியம் இல்லை. நான் இப்போ சொன்ன மொத்தம் மார்க்கெட்டிங்கோட எல்லா காசுமே பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ரூபாயில் ஒரு மாதத்தை ஓட்டிக்கலாம். கண்டிப்பாக அடுத்த மாதம் செலவில் அடுத்த மாதம் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி ஒரு நல்ல அப்ரோச்சில் தேர்ந்தெடுத்து உங்கள் பிஸ்னஸை இன்னும் நல்லபடியாக நல்லா நடத்தணும். இன்னும் மார்க்கெட்டிங்கை டெவலப் பண்ணுங்கள், இன்னும் ஃபைனான்ஷியல் லெவலில் நல்லா டெவலப் பண்ணுங்கள். மேலும் வர வாரங்களில் இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை பேசலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நாம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். மாணவர்களுக்கு அரசியல் தேவையா? இந்த கேள்வி அடிக்கடி பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் அதேமாதிரி மாணவர் மேல் அக்கறை கொண்ட எல்லாரும் அடிக்கடி முன்வைக்கும் ஒரு கேள்வி இது. மாணவ சமுதாயத்தை அரசியலிருந்து பிரித்து தனியாக ஒரு அரசியல் சூழ்நிலை என்றைக்குமே இருந்ததில்லை, இதுதான் உண்மை. ஆனால் எங்கேயோ அதாவது மாணவர்கள் வழி தவறி அரசியலுக்கு போயிடுவாங்க, இல்லை அரசியல் சக்திகள்னால மாணவர்கள் அவருடைய நோக்கங்கள்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. படிப்பு கெட்டுரும், வேலை கெட்டுரும், தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு இல்லாமல் எதுக்கு இதெல்லாம் இப்படிங்கிறதான் அதிகப்படியாக குறிப்பாக எங்கே சொல்ல மத்திய தட்டு அங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனோபாவம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த பொது பிரச்சனைகள்லாம் போயிட்டு சமூக பிரச்சனைகள்லாம் தேவையா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் தான் முன்னுக்கு வர்றதுங்கிறதே பெரிய காரியம். தான் நல்லா படித்து வேலைக்கு ஒன்று இதை விட்டுட்டு இந்த நேரத்தில் வேறு வேலைக்கு போகணுமா அப்படின்ட்டுருக்கு. ஆனால் உள்ளூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் சமூகத்தில் ஒரு பெரும் நிகழ்வு, அரசியல் மட்டும் இல்லை, அது எதுவாக இருந்தாலும் அங்கே எல்லா இடத்துலையும் இளைஞர்களோட பங்கு இருந்திருக்கு. இளைஞர்களோட பங்கு இல்லாமல் எந்த சமூக நிகழ்வும் நடந்ததில்லை, சமூக மாற்றங்கள் நடந்ததே கிடையாது. இப்போது இந்தியாவினுடைய விடுதலைன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் எல்லாரும் இளைஞர்கள் முழுமையாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, படிப்பை வேண்டான்னு விட்டுட்டு வெளியில் வந்தாங்க. ஸோ இன்றைக்கு நமக்கு இந்திய நாட்டின் விடுதலைன்னு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் தலைவர்கள் மட்டும் கிடையாது, தலைவர்கள் பின்னால் போன இந்த தொண்டர்கள். அந்த தொண்டர்களில் பெருவாரியானவர்கள் இளைஞர்கள் தான். அவங்க தன்னோட படிப்பை, தன்னுடைய இளமையை, தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை, சுகங்களை, சொத்துக்களை விட்டுட்டு வெளியில் வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குறீங்க, நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா அது காரணமே என்கிட்ட சுதந்திரம் தான். அந்த சுதந்திரம் வரத்துக்கும் இளைஞர்கள் தான் காரணமாக இருந்தாங்க, பெருவாரியாக இளைஞர்கள் தான் காரணமாக இருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடக்குதோ, அதாவது என்ன சொல்ல முக்கியமான ஒரு சமூகத்தை மாற்றக்கூடிய நிகழ்வுகள், போக்குகள் நடந்தாலும் அங்கே இளைஞர்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். 1965 இங்கே நடந்த மொழிப்போர், அப்போ நடந்தப்போ இளைஞர்கள் தான் இருந்தாங்க, முழுமையாக உள்ள இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களுடைய சக்தியை புரிந்து கொள்ளாமல், அவர்களுடைய குரலை புரிந்து கொள்ளாமல், அவங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் போகும்பொழுது அரசாங்கங்கள் கவிழ்கின்றன. இல்லை அரசாங்கம் அதற்கு நேருதலாக இயங்கும் பொழுது அரசியல் மாற்றம் நடக்குது. இதுதான் தொடர்ந்து நம்மளுக்கு உலகம் பூரா சொல்லி வச்ச விஷயம். இங்கே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்கள். மக்களுடைய உரிமைகளுக்காக மக்கள் போராடும் பொழுது அதை புரிந்து கொள்ளாத ஆட்சியாளர்கள், அரசாங்கங்கள் எதுவாக இருந்தாலும் அது தூக்கி எறியப்படுகிறது. காலகட்டத்தில் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் இதை செய்வதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சமூக பொறுப்பு அந்த அளவுக்கு இருக்கா? இந்த கேள்விகள்லாம் தொடர்ந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட இதெல்லாம் ஜல்லிக்கட்டு சார்பாக நடந்த இடத்துல போராட்டங்களில் ஒரு விஷயம் என்ன தெரிய வந்ததுன்னா, நம்ம இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தோம் மாணவர்கள்லாம் முன்னையாக அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க உண்டு, ஃபேஸ்புக் உண்டு, புக் உண்டு, மொபைல் உண்டு, வேலை உண்டுன்னு போயிடுவாங்க, ஐடி நிறுவனங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, சமூக பொறுப்பு கிடையாது,
இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா அவனுக்கு என்னென்னே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ல பொதுப்படையான எண்ணங்கள் நிறைய பரவி வந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு சார்பாக நடந்த போராட்டம். இதில் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, எல்லாரும் ஒன்று சேரி அதாவது கூடி செய்யக்கூடிய எல்லா இதுலேயும் இளைஞர்களுடைய பங்கு இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய வேலையாகட்டும் கல்வியாகட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு, இதுக்கு முன்னாடி நடந்தப்போ ஈழ பிரச்சனை நடந்தப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இதெல்லாம் நிகழ்வை செஞ்சவங்க பேர் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் வெளியே வந்து சொன்னதுனால தான் அது எல்லாருக்கும் தெரியக்கூடிய பொது பிரச்சனையாக போச்சு. ஆனால் இங்கே என்ன சிக்கல் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு ஓரளவுக்காவது வரலாற்று பின்னணி தெரியணும். இன்றைக்கு அவர்களை சென்றடையக்கூடிய முக்கியமான ஒரு ஊடகம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, சமூக ஊடகம்னா இதுதான். அவங்களுக்கு எல்லாமே இதுவாக அதாவது மின்னணு ஊடகங்கள் தான் இருக்குது. ஏன்னா புத்தகம் படிக்கின்ற பழக்கம் பெருவாரியாக குறைஞ்சிருக்கு. தவிர எல்லாருடைய அது கவன குவிப்புங்கிறதும் குறைஞ்சி போச்சு. ஒரு 600 பக்கத்து புக்கை முழுசாக படிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று இவங்களுக்கு யார் இவங்களெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவர்களுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அவருடைய தகுதிகள் நோக்கங்களையும் பார்க்கும் பொழுது என்னுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டால், இவர்களுக்கு வரலாற்று பின்னணி தெரியுமா? அதாவது ஒரு கட்சி ஒரு இயக்கம் இல்லாட்டி ஒரு தலைவர்னா கூட அவர்களுடைய பின்னணி என்ன, அவருடைய சித்தாந்தங்கள் என்ன, அவங்க என்ன மாதிரி விஷயங்களை முன் வைக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் செய்வாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்க என்ன செய்வாங்க, இதனால் யாருக்கு லாபம், யாருக்கு இது பாதிப்பாகும், இப்படிங்கிறத பற்றி ஒரு குறைந்தபட்ச அறிவு படித்த மக்கள்கிட்டே இல்லை. அதான் உண்மை. நான் அடிக்கடி கேட்கறது என்னோட இதில் வகுப்பில் கேட்கறது உண்டு. இப்போ இடதுசாரினா என்ன, வலதுசாரினா என்ன, இது திராவிட அரசியல் என்ன, தலித் அரசியல் என்னன்னு கேட்கும்பொழுது திரும்ப திரும்ப மனிதர்களை பற்றிய அபிப்பிராயங்களை சொல்கிறாங்களே ஒழிய யாருமே எதையுமே புத்தகங்கள் மூலமாகவோ இல்லை ஒரு சொற்பொழிவு மூலமாகவோ இல்லை நல்லா யாராவது ஒருத்தர் படித்தவர் அவர் சொன்ன கருத்துக்களை கூட கேட்காமல் ரொம்ப பொத்தாம்பொதுவான ஒரு அபிப்பிராயங்களை வச்சுருக்காங்க. இவர் நல்லவர், இவருக்கு அவர் பரவாயில்ல, அவர் மோசம், அவர் வந்தால் சரி கிடையாது, இவர் இப்படி எப்படின்னு சொல்லி தனிநபர் பற்றிய அபிப்பிராயங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இன்னொருத்தர் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்லுவாங்க, அரசியல் கட்சிகளுக்கு சித்தாந்தமே கிடையாது, எல்லாத்தையுமே சாடுற மாதிரி ஒரு எண்ணத்தில். அவங்களுக்கு தேவை என்னங்க, எல்லாமே இதுதான், அத்தனையுமே எனக்கு ஒரே குட்டையில் உருண மட்டைகள். மிக மிக தவறான ஆபத்தான ஒரு எண்ணம் இது. கட்சிகளுக்கு சித்தாந்தங்கள் இருக்குது. அதாவது கட்சி தோன்றுவதற்கான ஒரு தேவை, சமூக தேவை ஒன்று இருக்குது. அந்த சமூக தேவையின் காரணமாக தான் அந்த கட்சி உள்ளே வருது. அப்போது அதை நோக்கி தான் அங்கேருந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து அதிலேருந்து இது இல்லாமல் அதாவது மீறாமல் பயணம் செஞ்சாங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒரு கட்சினா அதற்கான வெளி இது, அதற்கான நோக்கம் இது, அதற்கான மக்கள் இவர்கள் அவருடைய அரசியல் முன்வைக்கிறாங்கன்னா அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் இருக்குதுங்க. எந்த கட்சி வேணால் எடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அது இல்லாமல் இருந்த எல்லா இதுவும் கட்சிகளும் காணாமல் போய்விட்டன. ஒரு கட்சி பல ஆண்டுகளாக இருக்குது அப்படின்னா, பல ஆண்டுகளாக இருக்குன்னா கண்டிப்பாக அதற்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, அதுக்குன்னு தலைமை இருக்குது, அதுக்குன்னு ஒரு செயல்பாடுகள் இருக்குது. இதுதான் முதல்ல அடிப்படையான விஷயம். என்னென்னா, கட்சி சார்பு இல்லாமல் கட்சிகள் சொல்லக்கூடிய, அரசியல் சொல்லக்கூடிய, சமூக இயக்கங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன, இதை பற்றி ஒரு ஓரளவுக்கான புரிதல் ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். அதற்கான சூழல் இருக்கா, அதற்கான சிக்கல்கள் என்ன, ஏன் அதை அறிந்து கொள்ளணும் என்பதை பற்றி தொடர்ந்து பேசுவோம்.